இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, உச்ச நீதிமன்ற நீதியரசர் திலீப் நவாஸ் அவர்கள் இந்தியாவில் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ள செய்தியின் பார்ட் 2க்குள் வருகின்றோம். பாருங்கள், நேரே செய்திக்குள்ளே செல்வோம். திலீப் நவாஸ் அவர்கள் இலங்கையின் சட்டத்துறையில் நீண்ட அனுபவம் கொண்டவர் என்றும், குறிப்பாக சட்ட மதிப்பு திணைக்களத்தில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலாக பணியாற்றியதுடன் பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார். தற்போது அவர் உச்ச நீதிமன்றத்தின் முக்கிய நீதியரசர்களின் ஒருவராகவும் ஒரு சிரேஷ்ட நீதியரசராகவும் பார்க்கப்படுகின்றது. சமீப காலமாக அவர் கூகுள் நிறுவனத்துக்கு எதிராக தொடர்ந்துள்ள மறக்கப்படும் உரிமை ரைட் டு பி ஃபர்காட்டன் தொடர்பான வழக்கின் காரணமாக சர்வதேச அளவில் ஊடகங்களின் கவனத்தை பெற்றிருக்கின்றார். ஆனால் இலங்கைக்குள் செய்தி வரவே இல்லை. பாகிஸ்தான், இந்தியா போன்ற செய்தி நிறுவனங்களில் மிகப்பெரிய செய்தியாக அது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் கூகுள் நிறுவனத்திடம் இழப்பீடும் கேட்டிருக்கின்றார். 1 கோடி இந்திய ரூபாயில். 1 கோடி என்றால் கிட்டத்தட்ட என்ன கேட்டால் அது ஒரு 3 கோடி, நம்ம ஒரு காசுக்கு ஒரு 3 கோடி 70க்கு போடுவாங்க. சாமி கிட்ட வரம் கேட்கிற மாதிரி நாம ஒரு பெரிய நீதியரசர்கிட்ட நாம ஆலோசனை சொல்றோம். அதென்ன கேட்குள்ள ஒரு 100 கோடியை போடுங்களேன். என்ன 1 கோடி? அது எந்த மொழியை காண போது? யானை பொறிக்கு என்ன, யானைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி இல்லையா? சே, அது ஏற்றுக்கொள்ள. அது நாம இதுல எந்த வழக்குகள் நம்ம கூப்பிட்டாலும் பரவாயில்ல. கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் இதுல 100 கோடிக்கு போயிருக்கணும். 1 கோடி யாருக்கு தேவை? என்ன எளிய பிச்சை காசு அடிக்கலையே இது? போடக்குள்ள 100 கோடி போடுங்களேன். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. நம்ம ஒரு ஆலோசனை கிடையாது. அவங்களோட பெட்டிஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணணும். அது தவறுதலாக போட்டுட்டோம், உடனே அதை 100 கோடி ஆக்கணும். அவன் சில வேலை நீதிபதி 10 கோடி இருந்தாலும் அது கூகுள் நிறுவனம், அமெரிக்க நிறுவனம், பெரிய பண பட்டவாடா செய்யற நிறுவனம். அதுகிட்ட போயிட்டு 1 கோடியா கேட்பீங்க. 1 கோடி கண்டு கேட்டு இந்திய நாணயத்துல அது சில போல 4ல் ஒரு பங்குன்னா ஆக ஒரு 25 லட்சம் கிடைக்க போகுது. நம்ம எத்தனை நேரம் டிக்கெட் போட்டு போறோம், டெய்லி வாட்ஸ்அப்ல பேசுறாங்க அந்த அவங்களோட சார்பான வக்கீல் டீமு கிட்ட. அப்படி எங்களுக்குள்ள நாளும் பொழுதும் மேனிக்கும் செலவும் கொண்டு போகக்குள்ள இது காணுமா? எந்த மொழியை காணும்? சே, இது ஏற்றுக்கொள்ள இல்லாது. நான் வாங்க செய்திக்குள்ளே போவோம். நம்மளோட ஆதங்கத்தை சொல்லிட்டோம். இதை கூப்பிட்டு நாம எந்த இடத்துக்குமே நாம இதுல பேச ரெடி தான். மறாத போதா இல்ல டேமேஜ் கேட்கக்குள்ள என்ன 1 கோடி 100 கோடி கேட்கணும் இல்ல? ஒரு பெரிய நீதியரசர், உச்ச நீதிமன்ற நீதியரசர், அதுவும் கரண்ட்லி ஒர்க் பண்றவர் ஒருத்தர் 1 கோடிக்கு போனேன். அது உடனடியாக அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டும். தலைமையான வேண்டுகோள். அதை உடனே அது என்ன அளவோ தெரியல, 100 கோடிக்கு போகணும். அட்லீஸ்ட் ஒரு 10 கோடியாவது போடும். இது போதாது. பார்க்கலாம், வாங்க செய்திக்குள்ளே போயிடுவோம். நஷ்டஈடு தொகை என்பது தனது பெயருக்கு ஏற்பட்ட களங்கம், மன உளைச்சல் மற்றும் தொழில்முறை பாதிப்புகளுக்காக கூகுள் நிறுவனம், இந்திய நிறுவனம் தனக்கு 1 கோடி இந்திய ரூபாய் நஷ்டஈடாக வழங்க வேண்டும் என்றும் அவர் தன் மண்ணில் கோரியிருக்கிறாங்க. மீதான குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்ட பின்னரும் அந்த அவதூறான செய்திகளை நீக்க கோரி தான் பலமுறை கூகுள் நிறுவனத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பியும் அவர்கள் அவற்றை நீக்க தவறிவிட்டதாக கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார். இருக்கும், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தான் ஒரு சர்வதேச சட்ட விரிவுரையாளராகவும் இருப்பதால் இந்த செய்திகள் உலகளவில் தனது நற்பெயரை சிதைப்பதாகவும் அதற்கான பொறுப்பை கூகுள் நிறுவனம் ஏற்க வேண்டும் என்றும் அவங்க வாழ்ந்துடுறாங்க. இந்த வழக்கு இந்தியாவில் மறக்கப்படும் உரிமை, அதை நம்ம சொல்லமில்ல, ரைட் டு பி ஃபர்காட்டன் மற்றும் தேர்டு பொறிகளின் பொறுப்பு கூறல், அதாவது தேர்டு பொருட்களின் பொறுப்பு கொண்ட லைபிலிட்டி ஆஃப் இன்டர்நேஷனல் இன்டர்மீடியேட்டரிஸ், அதாவது லைபிலிட்டி
ஆஃப் இன்டர்மீடியட் ஆகிய 2 சட்ட கோட்பாடுகளின் கீழ் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஒருவேளை நீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தால், யாருக்கு ஆதரவாக? கௌரவ நீதிபதி அவர்களுக்கு தீர்ப்பளித்தால் அது கூகுள் போன்ற நிறுவனங்களுக்கு பெரிய சட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துமா? அதாவது அவ கேட்கிற கோரிக்கை என்ன? 2015-20 ஆண்டுகள்ல லங்கா நியூஸும் கிளம்பி டெலிகிராஃபும் வெளியிட்ட 4 செய்தி கட்டுரைகளை நீக்க கேட்கிறாங்க. அது நல்லது, சட்டம் இல்லாத ஒரு எந்த ஆதாரத்தின் அடிப்படையும் இல்லாத செய்தியை நீக்கலாம் தானே, அது தப்பே இல்லை தானே. இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 21 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள கௌரவத்துடன் வாழ உரிமை, ரைட் டு டைக்னிட்டி மற்றும் தனிநபர் சுதந்திரம் ஆகியவை இந்தியர்களுக்கு மட்டுமன்றி வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் என வாதிடுறாங்களாம். சரிதானே? மறக்கப்பட்ட உரிமை, ரைட் டு பி ஃபர்காட்டன், தம் மீதான குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இலங்கை உச்ச நீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் அந்த பழைய செய்திகள் இணையத்தில் இருப்பது ஒரு முடிவில்லாத ஊடக விசாரணை, அதாவது மீடியா ட்ரையல் சமம் என்று வாதிடுறாங்களாம். கல்வித்துறை, அவர் சாக் நாடுகளின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுகளாக இருப்பதால் இந்த இணைய செய்திகள் அவரது கல்வித்துறை அந்தஸ்தை உலக அளவில் பாதிப்பதாகவும் சொல்றேன். சரிதானே மர்ரா? ஏன் இலங்கை நீதித்துறை நாடெல்லாம் சொல்லிட்டோமில்லே, தான் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருப்பதால் அதுக்கிட்ட போகலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எல்லோருக்கும் நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. அடுத்த ஒரு மூத்த செய்தியாளர் என்ற ரீதியில் இதை நாம் என்ன சொல்லலாம் என்றால், இந்த மனு ஒரு வெளிநாட்டு பிரஜை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் நிவாரணம் கோருகிறார். இது ஒரு முன்னோடி வழக்கு. இது என்னன்னா இந்த பிரசிடென்ட் செட்டிங் கேஸ் ஆக பார்க்கப்படுகிறது. இந்திய வழக்கில் கூகுள் இந்தியா நிறுவனம் சார்பாக ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் மனு பி குல்கர்னி ஆவார். விசாரணையின் போது அவர் முன்வைத்த சில முக்கியமான வாதங்கள் இதோ. அதாவது மெயின்டெனபிலிட்டி, இந்த வழக்கின் ஏற்புத்தன்மை, இந்த மனு சட்டப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் இது ஒரு சாகச முயற்சி என்றும் சொன்னார். அதாவது பெட்டிஷன் என்றும் வாதிடுறாங்களாம். அதிகார வரம்பு, ஜுடிசிக்ஷன், இந்த விவகாரம் சர்வதேச எல்லைகளை கடந்தது என்பதால் இந்திய நீதிமன்றங்களுக்கு இது தலையிட அதிகாரம் உள்ளதா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். இருக்குத்தானே, பிரான்ச் இருக்குத்தானே. கூகுள் இந்தியா என்பது தேடு பொறியை சர்ச் என்ஜின் நிர்வகிக்கும் நிறுவனம் அல்ல என்றும் அமெரிக்காவை தளமாக கொண்ட கூகுள் LLC தான் இதற்கு பொறுப்பு என்றும் எனவே மனுவில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் அவர் கூறுகிறார். அதேவேளை கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் சார்பாக வழக்கறிஞர் பிரபாகரன், ரங்கேஸ்வரி பிரபாகரன் மற்றும் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆகியோர் ஆஜராகி வாதாடினார்கள் என்பதும் இங்கு செய்தியாக வருகின்றது. கூகுள் இந்தியா நிறுவனத்தின் பெரும்பாலும் டச் அண்ட் அசோசியேட்டட் போன்ற பெரிய சட்ட நிறுவனங்கள் வாதாடும் மனு பி குல்கர்னி அந்த நிறுவனத்தின் சார்பில் அது கூகுளின் அங்கீகரிக்கப்பட்ட வழக்கறிஞராக வாதாடி இருக்கிறார். அவர் முன்வைத்த வாதங்களில் விசாரணையின் போது கூகுள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனுவில் கூகுள் இந்தியா ஒரு தவறான தரப்பாக சேர்க்கப்பட்டுள்ளது, தேடுபொரு என்ஜின் தொடர்பான விவாதங்களுக்கு அமெரிக்காவில் உள்ள கூகுள் LLC தான் பொறுப்பு என்றும் தொழில்நுட்ப ரீதியாக வாதத்தை முன்வைத்தார். எதிர்த்தரப்புக்காரங்க யாரு? திலீப் நவாஸ் அவர்கள் சார்பாக கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் சார்பில் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் ஆஜராகி மிக முக்கியமான வாதங்களை முன்வைத்தார். அவருக்கு உதவியாக வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் பபித்ரா அவங்கள போட்டெல்லாம் வருது பாருங்க, தாரம் பணியாற்றுறாங்க. ரங்கேஸ்வரி பிரபாகரன் சொல்லப்படுது. அவர் இந்திய உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் இந்தியா முன்னாள் தலைவராக பணியாற்றியவர் தான் இந்த விகாஸ் சிங். கௌரவ நீதிபதி திலீப் நவாஸ் அவர்கள் சார்பாக கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் மிக முக்கியமான வாதங்களை முன்வைக்க இவர் களமிறக்கப்பட்டுள்ளார் என்றும் இவரது அனுபவம் மற்றும் சட்ட நுணுக்கங்கள் இந்த சர்வதேச அளவிலான வழக்கிற்கு பெரும் பலமாகவும் பார்க்கப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் கூகுள் தரப்பில் வாதங்களை முன்னின்று நடத்திய மனு பி குல்கர்னி என்றாலும் அவருக்கு பின்னாலும் ஒரு சட்ட வல்லுநர் குழு ஒன்று இருக்குதான். அவங்களும் இது சார்பாக ஆராய்ச்சி வராங்களாம். கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் சார்பாக இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்துவதில் இந்தியாவில் புகழப்பட்ட MS பார்ட்னர் என்ற மெட்ராஸ் நிறுவனம், இது ஒரு லோ நிறுவனம், ஒரு லோ ஃபார்ம் தான் நிறுவனம் பார்த்துட்டு வராங்களா. இந்த நிறுவனம் மற்றும் இதில் இடம்பெற்றுள்ள முக்கிய வழக்கறிஞர்கள் குறித்த விவரங்களை தந்தம் என்றால், இந்த வழக்கை தாக்கல் செய்து ஆரம்பத்திலிருந்தே வழிநடத்தி வருவர் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் பிரபாகரன், ரங்கேஸ்வரி பிரபாகரன் சொல்றாங்க. அவர் அட்வொகேட் பிரபாகரன் என்றாலும் இவர் MS பார்ட்னர்ஷிப்
அண்ணன் தம்பி சேர்ந்து செய்றாங்க அந்த வழக்கு பார்ட்னர்ஷிப்பாக. மூத்த வழக்கறிஞர் சீனியர் கவுன்சில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வாதங்களை முன்வைக்க இந்தியாவின் மிக மூத்த மற்றும் பிரபலமான வழக்கறிஞரான விகாஸ் சிங் களமிறக்கப்பட்டுள்ளார். இவர்தான் இந்தியாவின் உச்ச நீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவராக இருந்தவர். கூடுதல் வழக்கறிஞர்களாக இவருடன் இணைந்து வழக்கறிஞர் பவித்ரா அவரோட போட்டோகாரம் பாருங்க மற்றும் சூரிய நாராயணன் உள்ளிட்டோர் அடங்கிய சட்டக்குழு தான் திலீப் நவாஸ் அவர்களுக்காக வாதாடி வராங்க. ஏன் இந்த வழக்கு முக்கியத்துவம்? இது பெரிய முக்கியத்துவமான வழக்கு. இலங்கையில் ஒரு உச்ச நீதிமன்ற நீதியரசர் இந்தியாவில் உள்ள ஒரு உயர் நீதிமன்றத்தில் பன்னாட்டு நிறுவனமான கூகுளுக்கு எதிராக வழக்கு தொடர்வது இதுவே முதல் முறை என்றும், எனவே சட்ட ரீதியான நுணுக்கங்களை கையாளுவதற்காக இந்தியாவின் மிக வலிமையான சட்டக்குழுவை நாடி இருக்கின்றார். ஒரு பயங்கரமான குழுவாம் இது. குறிப்பாக வழக்கறிஞர் ஆர் பிரபாகரன் அவர்கள் இது லேடிமா ஒரு சர்வதேச சட்டங்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டங்களில் ஐடி லோ நிபுணத்துவம் பெற்றவர் என்பதாலும் இந்த மறக்கப்படும் உரிமை ரைட் டு பி ஃபர்கட்டன் தொடர்பான வழக்கை அவர் கையாண்டு வருகின்றார் என்பதும் ஒரு மேலதிக தகவல். திரு கௌரவ திலீப் நவாஸ் அவர்கள் சார்பாக இந்த வழக்கை முன்னெடுத்து நடத்தும் வழக்கறிஞர் ஆர் பிரபாகரன் அட்வொகேட் ரங்கேஸ்வரி பிரபாகர் அவர்களின் புகைப்படம் தாரம் பாருங்க. இவர் சென்னையை சேர்ந்த MS பார்ட்னர்ஸ் சட்ட நிபுணத்துவத்தில் நிறுவன பங்குதாரர் பார்ட்னர். அவர் சர்வதேச சட்டங்கள் தகவல் தொழில்நுட்ப துறையில மனித உரிமையிலையும் சேர்த்து வழக்குகள்ல மிகப்பெரிய மன்றாட்டம் செய்யக்கூடியவராம். குறிப்பாக இணையதளங்களில் இருந்து தனி நபர்களின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் தவறுகளை நீக்க கோரும் ரைட் டு பி ஃபர்கட்டன் வழக்குல ஒரு அனுபவம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரம் கடந்த மாதம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட லங்கா ஈஸ்ட் நியூஸ் இணையதளத்தின் ஆசிரியர் சந்துருபன் சேனாதிரி அவரை போடம் வருகிறது பாருங்க, பிணையில் விடுவிக்கப்பட்டார். நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கின் சந்தேக நபரான அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கு தொடர்பான விஷயத்தை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் அவரை நீதிமன்றத்தில் மறுதினம் கடந்த மாதம் ஆஜர் செய்யப்பட்டு அவருக்கு பிணை கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் அவரது தரப்பு வாதத்தை முன்வைத்த சட்டத்தரணி உபுல் குமார பெருமே சேனாதீர நீண்ட காலமாக வெளிநாட்டில் வசித்து வரும் ஒரு பத்திரிகையாளர் என்றும் அவர் நீதிமன்றத்திற்கு ஒத்துழைக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த உண்மைகளை கருத்தில் கொண்டு அவரை பிணையில் விடுவிக்க கேட்டதுக்கு அவர் விடுவிக்கப்பட்டார். பிணையில் ஒரு நிபந்தனையாக பயணத்தடை விதிக்கப்பட்டு அவர் லண்டன் பாஸ்போர்ட் ஹோல்டர், லண்டனுக்கு போக இல்லாம அவரை பாஸ்போர்ட் பிளாக் பண்ணிருக்கு நீதிமன்றம். நீதிமன்ற அவமதிப்புக்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை வாபஸ் பெற முடியாதுன்னு நீதிமன்றம் சொல்லிக்கிறாங்களாம். 2010ஆம் ஆண்டு லங்கா நியூஸ் பத்திரிகையாளர் பிரகீத் எக்னில் கூட காணாமல் போனதை தொடர்ந்து ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல் காரணமாக சந்துருபன் சேனாதிரி நாட்டை விட்டு வெளிநாடு சென்றார், லண்டன்ல வாழ்ந்தார். பின்னர் அவர் அந்த அமைப்பின் அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டு அழிக்கப்பட்டது. அன்று முதல் அவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு லங்கா ஈஸ்ட் நியூஸ் இணையதள சிங்கள மொழியிலே இணையதளத்தில் தனது ஊடக செயல்பாடுகளையும் பாதிப்பு பணிகளையும் மேற்கொண்டு வருகிறார். மேலும் அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளும் விசாரணைகளும் எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளன. அப்ப வெளிநாட்டில் நீண்ட காலம் தங்கியிருந்த அவர் கடந்த மாதம் நாட்டுக்கு வந்த போது லங்கா நியூஸ் இணையத்தின் ஆசிரியர் சந்துருபன் சேனாதிரி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தின் நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு சார்பாக கைது செய்யப்பட்டு மறுதினம் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். 2010ஆம் ஆண்டு முதல் லங்கா நியூஸ் பத்திரிகையாளர் பிரகீத் எக்னில் கூட அந்த 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 அதாவது லங்கா ஈஸ்ட் பத்திரிகையாளர் வரும் ஒரு ஊடகவியாளர் பொருளாதார தளம் ஒன்று நினைக்கிற மட்டும் அண்மை காலமாக கோட்டபாய ஆட்சி நடக்கின்ற அத்தனை விடயங்களையும் அரங்கேற்றினவர் தான் நம்மாளு சந்துருவன். காணாமல் போனதை தொடர்ந்தும் அந்த நிறுவனத்தின் மீது நடத்தப்பட்ட தீ வைப்பு தாக்குதலை தொடர்ந்தும் சந்துருவன் சேனாதீர பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறினார். அன்று முதல் அவர் அரசியல் தஞ்சம் பெற்று பிரித்தானியர் கிட்டத்தட்ட 16 ஆண்டு காலம் வசித்து வந்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போதும் பொது தேர்தலின் போதும் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வரலாங்க ஜேவிபியை ஆட்சிக்கு கொண்டு வரதுக்காக லங்கா ஈஸ்ட் இணையதளம் மூலம் தேசிய மக்கள் சக்திக்கு வலுவான சித்தாந்த ஆதரவை வழங்கினார் என்பதும் இந்த சேனாதிரி யாரு சந்துருவன் சேனாதிரி என்பவர் ஒரு முன்னாள் ஜேவிபிக்கு ஒரு போராளி என்பதும் ஒரு செய்தி. ஆக இவர் 16 ஆண்டு காலமாக கோட்டை என்ற ஆட்சிக்கும் இராணுவத்துக்கும் பயந்து லண்டன்ல ஒளிச்சு வாழ்ந்து கடந்த மாதம் வந்தவர் தான் இந்த மாதிரி ஒரு நாள் ஜெயில இருந்து பிணையில கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவருக்கு எதிராகத்தான் இப்போது திலீப் நவாஸ் வழக்கு தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. ஆனா சந்துருவனை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த கேஸை வாபஸ் வாங்க கேட்பார்.
அவர் பிரச்சனைக்குரிய ஆள் இல்லை. நமக்கு கலம்பு தெளிக்கிற பத்தி நமக்கு சரியா தெரியாதுங்க. சந்திரபன் சேனாதிர அவர் விருப்பத்தின் பேர்ல ஒரு அபிடேவிட் மூலமாக அவருக்கு கொடுத்துட்டு நாங்க எங்களுக்கு கிடைச்ச செய்தியை கொடுத்துட்டோம்ப்பா மன்னிச்சு கொள்ளுங்கன்னு கேட்டு அவர் கூகுளுக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பி ஒரு மெயில் அனுப்பினாண்டா அந்த செய்தி தூக்கப்படும். ஆக இந்த கேஸ்ல என்ன கேட்டால் கேஸ்ல கௌரவ திலீப் நாஸ் அவர்கள் வெல்லுவார்கள். 4 ஆர்டிகளும் டெலீட் பண்ணப்படும். ஆனா 1 கோடி காசு தான் பாருங்க. யுஜிபி யாருக்கு தேவை அந்த 1 கோடி? அது காணாது. 1 கோடி காணாது. அது ஆனா அதை அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும். இந்த அவங்களோட பெட்டிஷனை திருத்தம் பண்ணி அதை 100 கோடி ஆக்கணும் என்பது நமது தாழ்மான கோரிக்கையா இருக்கின்றது. நம்ம ஒரு நீதிபதிக்கு ஆலோசனை வழங்குறோம்ல, என்ன கேட்டால் காணாது, அவ்வளவுதான் சொல்லு. அது போதாது, அந்த பணம் போதாது. சரி, நீங்க எடுக்காட்டி பொது நிறுவனங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி காசு நமக்கு தேவையில்லைங்க. அந்த காசுகளை தமிழ், முஸ்லீம், சிங்களம் நாட்டில் இருக்கிற 3 பொது அமைப்புகளுக்கு கொடுக்கலாம். அது செலவழிச்சிட்டு போகலாம். விடக்கூடாது. அந்த வடிவேல் சொல்ல போல டில்லி வரைக்கும் செல்வேன் கணத்தை காணும். விடவே கூடாது. போராடணும், ஜெயிக்கணும், வெல்லணும். ஒரு மிக முக்கியமான உலக பரப்பில இலங்கையில மிகவும் ஒரு அரிய செய்தியாகத்தான் இதை நீங்க எல்லோரும் பார்க்கணும். மிகப்பெரிய செய்தியை தந்துட்டோம். மீண்டும் சந்திப்போம் தண்டினர்களே. நாம இந்த 1 கோடி போதாதுன்றது எந்த எல்லைக்கு நம்ம போக தயாருங்க. மீண்டும் மற்றொரு சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.